Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, profit and loss. Dear students, last classல profit and loss பார்த்தோம். அதில் இருக்கிற important formulasலாம் பார்த்தோம். இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு சில sums solve பண்ணலாம். Example 4.6. Ranjit bought a washing machine for 16,150 rupees and paid 1,350 rupees for its transportation. Then he sold it for 19,250 rupees. Find his gain or loss percentage. அதாவது ரஞ்சித் என்பவர் என்ன பண்றாருன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறாரு ஒரு கம்பெனியில போய். அது வந்து 16,150 rupeesக்கு வாங்குறாரு. அதை வாங்கிட்டு அதை கொண்டுட்டு வர டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றாருன்னா 1,350 rupees செலவு பண்றாரு. அதாவது ஏதாவது ஒரு ஆட்டோவோ இல்ல ஒரு லாரியோ வச்சுதான் அதை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 1,350 rupees ஆகுது. அதை என்ன செய்யறாருன்னா 19,250 rupeesக்கு செல் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அவருக்கு கெயின் இல்லைன்னா லாஸ் ஆயிருக்கும். அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவருக்கு அந்த செல் பண்ணதுல கெயின் வந்ததா லாஸ் வந்ததா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதனுடைய பர்சன்டேஜை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெஷினோட காஸ்ட் ப்ரைஸை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ் அதனுடைய அடுத்த விலை அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா அவர் வாங்கின விலைக்கு மேல அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் அவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த ரேட்டையும் நாம சேர்த்துதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை நம்ம இங்க வச்சுக்கணும். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மெஷின் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இங்க இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இதர செலவுகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அது வந்து லேபர் சார்ஜா இருக்கலாம், இல்ல அந்த மெஷினை ரிப்பேர் பண்ண செலவா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜா இருக்கலாம், அது போல எந்த செலவானாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,150 பிளஸ் 1,350 இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு 17,500 rupees கிடைக்கும். இப்போ என்னுடைய செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,250 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் பிரைஸ் டோட்டல் காஸ்ட் பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா எது அதிகமா இருக்கு, செல்லிங் பிரைஸா காஸ்ட் பிரைஸான்னு பார்த்தா செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. இப்போ செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா அது வந்து நாம கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பா இங்க ப்ராஃபிட் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டிப்பா இது கெயின் தான், ப்ராஃபிட் தான். ஸோ அதனுடைய அமௌண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டா நெக்ஸ்ட் ஈஸியா போட்டுடலாம். இதுல செல்லிங் பிரைஸ் எவ்வளவுனா 19,250 rupees மைனஸ் 17,500 காஸ்ட் பிரைஸ். இதுல இருந்து மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,750 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் அமௌண்ட். இப்போ இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நாம பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா இதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100%. கெயின் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1,750. காஸ்ட் பிரைஸ் வந்து இங்க நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். டோட்டல் காஸ்ட் வந்து 17,500 rupees. ஸோ அதை இங்க டினாமினேட்டர்ல போட்டுக்கணும் இன்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இத 2 ஜீரோ இருக்கு, இங்கே 2 ஜீரோ இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 175 இதை 2 கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 டைம் இங்க வரும் பொழுது
1 டைம் 175, இங்க வந்து 0 இருக்கு, ஸோ 0வை ஆட் பண்ணிக்கிறோம். 175க்கும் 175க்கும் கேன்சல் பண்ணிட்டோம், இங்க 0 இருக்கு, ஸோ 0 போட்டுக்கலாம். ஸோ 10. இப்போ நமக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10% அப்படிங்கிறது தான் இதனுடைய கெயின் பர்சன்டேஜ். ஸோ இவர் வந்து இந்த வாஷிங் மிஷினை வந்து செல் பண்ணதுல 10% கெயின் கிடைச்சிருக்கு. Example 4.7. If the selling price of an LED TV is equal to 5/4 of its cost price, then find the gain or profit percentage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி இருக்கு, அதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து எதற்கு ஈக்குவலா இருக்குன்னா 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதனுடைய கெயின் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இவங்களே கொடுத்துட்டாங்க, சம்ல கொடுத்துருக்காங்க கெயின் ஆர் ப்ராஃபிட். அப்போ கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும், ப்ராஃபிட் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதனுடைய செல்லிங் பிரைஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. லெட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த எல்இடி டிவி பி எக்ஸ் ரூபீஸ் அப்படின்னு நாமளே எடுத்துக்கிட்டோம். செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா செல்லிங் பிரைஸ் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த செல்லிங் பிரைஸை இப்ப நம்ம எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும்னா 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ், இந்த காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம எக்ஸ் ரூபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா செல்லிங் பிரைஸ் வந்து 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 5/4 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 5/4 இன்ட்டு எக்ஸ் வந்துடும். இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 5/4 இன்ட்டு எக்ஸ். காஸ்ட் பிரைஸ் எக்ஸ், செல்லிங் பிரைஸ் 5/4 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல ப்ராஃபிட்டா லாஸ் ஆனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்களே சம்லயே கொடுத்துட்டாங்க இது வந்து ப்ராஃபிட் தான் அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இந்த ஃபார்முலாவை எழுதிடணும். இதை ரைட் பண்ணிட்டு இதுல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். செல்லிங் பிரைஸ் வந்து 5/4 இன்ட்டு எக்ஸ், காஸ்ட் பிரைஸ் எக்ஸை மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் பண்ணா நமக்கு இங்க எல்சிஎம் எடுக்கும் பொழுது 4 வந்துடும் டினாமினேட்டர்ல. இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 4ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க டினாமினேட்டர் 1 இருக்கிறது அர்த்தம். அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது இங்க 4x வந்துடும். காமனா நம்ம 4 எழுதியாச்சு. அடுத்து இங்க 5x மைனஸ் 4x வந்துடும். இப்போ 5xல இருந்து 4x நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு x கிடைக்கும். ஸோ x/4. அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதானே கேட்டிருக்காங்க, கெயின் ஆர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் நம்ம எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் வந்து x/4ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணி இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100%. இப்போ இந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து x/4 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். நம்ம இங்க என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் காஸ்ட் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ் வந்துடும். x/4 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100% இருக்கு. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா x/4, இந்த டினாமினேட்டர்ல வந்து எக்ஸ் இருக்கு, x/1ன்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம், டிவைட் பண்ணும் பொழுது இன்ட்டு 1/x அதனுடைய ரெசிப்ரோக்கல இங்க எழுதிக்கணும். x/1 அப்படிங்கிறத இன்ட்டு 1/xன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டா எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்க நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல 4 இருக்கு. ஸோ அப்போ 1/4ன்னு வந்துடும் இன்ட்டு 100%. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 4யும் 100யும் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8, ரிமைண்டர் 2 இருக்கு. இப்போ இங்க வரும்பொழுது நமக்கு 20 ஆயிரும். ஸோ 5 4s are 20, 25. நமக்கு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 25% இருக்கு. இப்போ இதனுடைய டிவி எல்இடி டிவியை செல் பண்ணதுல அவருக்கு
25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 4.8. The cost price of 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries. Find the gain or loss percentage. அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு சில க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அதனுடைய கெயினா லாஸா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸோட காஸ்ட் பிரைஸ், லெட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் பி எக்ஸ். ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸோட காஸ்ட் பிரைஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா 20 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 20x. ஒரு பாக்ஸுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 20 பாக்ஸுக்கு என்னன்னு வரும், 20 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ 20x. இப்போ இந்த க்ளூ பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 boxes ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 boxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 boxes எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 boxesக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ். ஸோ இந்த 16 ஸ்ட்ராபெரி பாக்ஸோட காஸ்ட் பிரைஸ் எப்படி எழுதலாம், 16 இன்ட்டு எக்ஸ் எழுதலாமா? ஸோ 16x. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். இப்போ நம்ம சிம்பிளா எப்படி எடுத்துக்கலாம்னா காஸ்ட் பிரைஸ் வந்து 20xன்னு எடுத்துக்கலாம், செல்லிங் பிரைஸ் வந்து 16x அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 20x பெருசா 16x பெருசா? 20x தான் பெருசு. அப்போ 20xன்றது எதனுடைய வேல்யூ, காஸ்ட் பிரைஸோட வேல்யூ. அப்போ காஸ்ட் பிரைஸ் அதிகமா செல்லிங் பிரைஸ் அதிகமான்னு பார்த்தோம்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் அதிகம். ஸோ செல்லிங் பிரைஸ் லெஸ் தென் காஸ்ட் பிரைஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து லெஸ் தென்னா இருந்தா, கம்மியா இருந்தா அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், லாஸா தான் இருக்கும். இது கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு லாஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலா வரலாம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ 20xல இருந்து 16x மைனஸ் பண்ணுங்க. காஸ்ட் பிரைஸ் 20x, செல்லிங் பிரைஸ் வந்து 16x. இப்போ இதுல ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு 4x கிடைக்கும். 20xல இருந்து 16x மைனஸ் பண்ணா 4x. இப்போ லாஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4x கிடைச்சிருக்கு. இப்போ இந்த லாஸுக்கு பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸோட பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100%. இப்போ லாஸோட வேல்யூ 4xன்னு தெரியும், காஸ்ட் பிரைஸ் 20x இங்க பார்த்துருந்தோம் இல்லையா, 20x. ஸோ அந்த எக்ஸை 20x இங்க எழுதிக்கணும் இன்ட்டு 100. இப்போ எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம், 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 5 2s are 10. So 4 5s are 20. So loss percentage பாத்தீங்கன்னா therefore loss percentage is equal to 20%. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ்ல செல் பண்ணதுல அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 20% லாஸ் ஆயிருக்கு. ஸோ இது போலதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் பண்ணணும். இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு. தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.